ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலை மடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனி பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையில், சில ஆலயங்களினுடைய அடிப்படையில் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி. சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் உங்கள் ராசியில் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியாக இருந்த சனி, ஜென்மச்சனிங்கிறது தான் சனியினுடைய ஹையஸ்ட்டு கெடுதல், நல்லா தெரிஞ்சுக்கணும். தலைமையிலே வந்து கோர்றது, மற்றதெல்லாம் அது கம்மியாக பர்சன்டேஜ் கம்மி தான். ஜென்மச்சனிங்கும் பொழுது சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது இவ்வளோ நாளாக உங்கள் கும்பத்திலே இருந்து பலவிதமான துன்பம் துயரங்களை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விவரிக்க விரும்பலை, கஷ்டங்களில் இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். குடும்பம், வாக்கு, தனம், குடும்பத்தில் பிரச்சனைகள். இப்போ ஒன்றும் நல்லது பண்ணல வந்தும் கூட இன்னும் 7.5 சனி இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு அனுகூலம் என்னென்னா, கும்பத்துக்கு ராசிநாதன் சனி பகவான், அவருடைய வீடு. அதனால் வேகமாக விழுகிற அடி முல்லா தட்டுறார். வேகமாக அடித்தா நீங்களே தாங்க மாட்டேன். அப்போது இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பஸ்தானத்துக்கே 2ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எத்தனை சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு போனால் தான் ஒருத்தர் நிம்மதி. அந்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுவார். வாக்கு, தேவையில்லாத பேச்சு, வாக்குச்சண்டை, வாக்குஸ்தானம் 2ஆம் இடம்ங்கிறது. தேவையில்லாத எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வாயை வெட்ட வேண்டியது, வாயினால் வாங்கி கட்டிக்க வேண்டிய, வாயினால் அனுபவிக்கிறது. அப்போது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால என்ன பேசினாலும் மற்றவர்களுக்கு அது கெடுதலாக தான் தெரியும். 3வது, அதாவது குடும்பம், வாக்கு, தனம், பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறதெல்லாம் அடமான வைக்கணும். தேவையில்லாத விரயங்கள், யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்திலையும் சனி, வாக்குஸ்தானத்திலையும் சனி, பொருளாதார ரீதியாகவும் சனி. இப்போ கண்டிப்பாக சனி பகவான்கிறவர் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால இவ்வளவு நன்மை. ஏதோ ஓரளவு ஓட்டுறீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அடிமட்டத்தில் தான் இருக்கணும். 7.5 சனி கடைசி 2.5 வருஷம். இதற்கும் சொந்த ஜாதகம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் தப்பிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொன்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அதனால் கும்பராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு முறை சொந்த ஜாதகத்தையும் பார்த்து, வாரம் ஒரு முறை சனி பகவானை தரிசனம் செய்து, ஊனமுற்றோர் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விலகலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.